ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் ராஜ்மா வச்சு ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராஜ்மா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. இது ராஜ்மா, கிட்னி பீன்ஸு, சிகப்பு பீன்ஸு அப்படின்னு அது சொல்லுவாங்க. இது நான் 200 கிராம் எடுத்துருக்கேங்க. இது முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம சப்பாத்தி செய்ய சரியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை நான் ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். நான் தண்ணியெலாம் நல்லா கழுவிட்டு தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதனால் அந்த தண்ணியோடய நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மூழ்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு 5 விசில் வந்ததையும் நம்ம எடுத்துடலாம். 5 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை நம்ம மதித்து எடுத்துக்கலாம். இது நான் அந்த ராஜ்மாவோட சேர்த்து வேக வச்சனால இந்த கலரில் இருக்குதுங்க. இப்போ நல்லா மதிச்சாச்சு. இப்போ அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம் இந்த 4 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு தக்காளிங்க. ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக உள்ளது நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு கிளறிட்டு நம்ம உருளைக்கிழங்கு மதிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். ராஜ்மா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு சேர்ந்த மாதிரி ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரத்துக்காக. நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஆறுனதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருட்டிக்கலாம். இப்போ ஆறிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம சப்பாத்தியில் வச்சு நம்ம ஸ்டப்பிங் பண்ணி நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம். இந்த ராஜ்மாவில் நிறையா சத்து இருக்குங்க. நம்ம கால்சியம் சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் சத்து, இந்த மாதிரி நிறையா சத்து இருக்குங்க. நமக்கு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடணும். இப்போ இந்த உருண்டைகள்லாம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் கோதுமை ஏற்கனவே நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. அதனால் 1 மணி நேரத்துக்கு பக்கமாக ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த ராஜ்மா உருண்டை, அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓரத்துலலாம் எடுத்து இப்படி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் வந்துடும். நம்ம அதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு நல்லா மாவில் வர மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா தேய்ச்சிக்கோங்க வச்சு. உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் மேலே மாவு வர மாவு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம தட்டி விட்டுறலாம். அப்போ தான் உள்ள ஸ்டப்பிங் நமக்கு கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், தேய்ச்சிட்டோம். அந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இப்போ நான் கல் அடுப்பில் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம்.
உங்களுக்கு விருப்பப்பட்டால் எண்ணெயோ வெண்ணெயோ உங்களுக்கு எது தேவையோ அது ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுறேன். இதுக்கு வந்து நம்ம சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். நாங்கள் போகிற ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சப்பாத்தி கூட வந்து நான் வெங்காயம் தயிர் பச்சடி வச்சுருக்கேங்க. இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், நமக்கு நல்லா செரிமானத்துக்கும் நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பாய்.